அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் எந்திரிச்சிட்டு உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை பகிரணும். அதனால தான் எனக்கு டக்குன்னு பகிரணும். அப்போ தான் எனக்கு மன திருப்தி இருக்கும். எனக்கும் அது பிடிச்ச செய்தி, எனக்கு பிடிச்சது என்ன மாதிரி நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு அந்த செய்தியில் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இதான் வீடியோ, இப்படி தான் நான் பண்ண முடியும். இதான் பண்ண முடியும், இப்படி தான் பேசணும். இதில் ஏதோ ஒரு சில கருத்துக்கள் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரமாண்டமாக எனக்கு ஒரு ஊருக்கு போய் அதை எடுத்து போட முடியாது, வீடு கட்டியிருக்க அதை எடுத்து போட முடியாது. என்கிட்ட இல்லை, இருக்கிறத நான் போட முடியும். ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வரேன். அந்த செய்தி பார்த்தனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ஷேர் 27 வயது இளைஞன் அமெரிக்கா, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவை இழந்து தனியாக ஸ்கூலில் படித்து காலேஜ் முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அந்த நிறுவனத்தில் அவருடைய வேலையை பார்த்து மேலதிகாரி எல்லாம் போஸ்ட் கொடுத்து வெற்றி அடைஞ்சிடுறாரு. வெற்றி அடைஞ்சு அவருக்கு அந்த வேலையில் வெற்றி அடைய ஒட்டியும் ஃபுல் மன திருப்தி ஆனவனுமே நம்ம தனியாக நிறைய என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தனியாக அதே நிறுவனத்தில் தனியாக அவர் நிறுவனம் தனியார் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பித்து அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். அதில் வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட 896 மில்லியன் கோடி சம்பாரிச்சிருக்காரு. 27 வயது இளைஞன் கிட்டத்தட்ட 5 வருடத்தில் 896 மில்லியன் கோடி சம்பாரிச்சிருக்காரு. அது சம்பாரிச்சதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப பாராட்டுக்கள். அவருடைய வெற்றி, அவருடைய போராட்ட குணம், அவருடைய தன்னம்பிக்கை. ஏன்னா தனிமையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதனுடைய போராட்ட குணம் என்னன்னு. இப்போது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு வெளிநாட்டு ஆங்கில செய்தியாளர் ஒரு பேட்டி எடுக்கும்போது, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ லட்சியம் அடைஞ்சிருக்கீங்களே, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப நன்றி, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய தொழிலாளர்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இவ்வளோ சம்பாரித்த பிறகும் அந்த பணத்தில் இதற்கு முன்னாடி அந்த பணம்னு இருந்தப்போ அந்த பணம் நம்மக்கிட்ட வந்தாலுமே இந்த பணத்தை வச்சு ஒன்றுமே வாங்க முடியல தெரியும் போது என்னுடைய வாழ்க்கையே வெறுமையாக இருக்குது. ஆமாங்க, இப்போது எனக்கு சாப்பாடு இல்லாதப்போ, வயிறு பசிக்கிறப்போ சாப்பாடு வாங்க காசு இல்லை, அந்த காசு இருந்தால் சாப்பாடு வாங்கணும் அப்படி என்ன தோணுச்சு. இப்போது அதுக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன். அந்த சம்பாத்தியத்தை வச்சு எல்லா வேணாலும் வாங்கலாம், ஆனால் என்னால் நிம்மதி வாங்க முடியலை. என்கிட்ட யாரும் உண்மையாக பழக மாட்டுறாங்க. என் கூட இருந்தவங்க எல்லாமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த பணத்தை வச்சு எங்கள் அப்பா அம்மா வாங்க முடியுமா, என் ஃப்ரெண்ட்ஸுகளை வாங்க முடியுமா, எல்லாம் வாங்க முடியுமா? முடியாது, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ தனிமையாக இருக்கேன். அந்த தனிமை எனக்கு வாழ்க்கையை வெற்றிடமாக காமிச்சிருச்சு. அதனால் எனக்கு இந்த பணம் முக்கியமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போ எப்படின்னா, ஒரு மலையை நம்ம அடையணும்னு ஆசைப்படுறோம். அந்த மலையில் போய் உச்சியில் போய் நின்றுட்டு வந்துட்டோம். ஒரு பேராதரவுல பேரன்புல போய் பேரதிர்ச்சியில் போய் நிற்கிறோம். நின்று அந்த மலையை எட்டி பார்க்கும்போது அந்த மலையில் ஒன்றுமே இல்லை. கீழே என்ன இருக்கோ செடி முள், அதுதான் அந்த மலையில் இருக்குது. அப்போ அந்த மலையில் போய் ஃபீல் பண்ணுவோம், இதை பார்க்கவா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்தோம், இதில் ஒன்றுமே இல்லையே, இதுக்கு நம்ம கீழே இருந்திருக்கலாமேன்னு தோணும். அதே மாதிரி தான் பணம் இல்லாதப்போ பணம் சம்பாதிக்கணும்னு தோணும். சுற்றி இருக்கிற அன்பு பாசத்தை எல்லாத்தையும் விட்டுருவோம். பணம் சம்பாதிச்சப்போ இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமாக மாறிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் மாறணும், நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறும், எல்லாமே மாறிடும். இது தான் சொல்கிறது. இதில் எனக்கு என்னென்னா, எனக்குமே பணம் சம்பாதிக்கல எனக்கு ஐடியாவே இல்லை. அப்பப்போ தேவைக்கு பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். சந்தோஷமாக ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் அதில் 5 நிமிஷம் சிரிக்கணும். அது என்ன காமெடி வச்சோ, இல்லை அடுத்தவங்க என்ன வேணாலும் காமெடி பண்ணி சிரிக்கிறாங்களோ, இல்லை, நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நிம்மதின்றது கிடைக்காதுங்க, மனிதனாக பிறந்தவனுக்கு சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிற நேரத்தில். பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், அதில் ஒன்றுமே இல்லைங்க. யோசித்து பார்த்தோம்னா அவசரத்துக்கு தேவை, அவ்வளோதான். மற்ற எதுக்குமே தேவையில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சுற்றி இருக்கிறவங்கள பாசமாக வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் உண்மையாக அன்பு கட்டுங்க, அவ்வளோதான். பிடிக்கலாட்டி விலகிக்குங்க, யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க. பாய்.